வெல்கம் டு சசி அபிஷியல். ஜனநாயகன் படத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க. இந்த படம் டிலே ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பகவந்த் கேசரியில பாத்தீங்கன்னா அது ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட பேஸ் பண்ணி அந்த படம் இருக்கும். ஆனா தமிழ்ல அப்படி கிடையாது. அந்த படத்தோடைய ஒன்லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுல நிறைய விஷயங்களை மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் பிப்ரவரியில ரிலீஸ் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சுதான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அது என்னென்ன எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தை லோக்கல் கட்சிகள் ஏன் தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் மேடை ஏறி போய் எங்கேயுமே அரசியல் பிரச்சாரம் செய்ய தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு படத்துக்குள்ள அவ்வளவு அரசியல் பேசியிருக்காங்க. இதுவே மக்கள்கிட்ட போய் ஸ்ட்ராங்கா ரீச் ஆயிரும் அப்படிங்கறதுனாலதான் பல கட்சிகள் இந்த படத்தை வந்து தடை பண்ண நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு வரது இதான் முதல் தடவை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிப்ரவரி மாசம் தளபதியோடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த படம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு பார்த்தா திரும்பவும் போய் தனி ஒரு ஜட்ஜிக்கிட்டே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. இதுல தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெரும்பான்மையானவர் பேசுறாங்க. அவங்க வந்து இதுக்கே போயிருக்க தேவையில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தப்பான ஒரு மூவ் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க கர்நாடகாவில் பெரிய கம்பெனி தான், இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சில தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், இது அரசியல் காரணமான அழுத்தம் தாங்க, என்னதான் பண்ணாலும் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து பிஜேபி வந்து அழுத்தம் கொடுத்தது. அதனால தான் தளபதியை நேற்று மீட்டிங்கில் பேசும்போது நமக்கு வந்து நான் யார் கூடயும் கூட்டணிக்கு போக போறது இல்லை, நம்ம தனிச்சு தான் நிற்க போறோம் அப்படிங்கிற சொன்னதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா பிஜேபி வந்து நீ காங்கிரஸ் கூட போயிடக்கூடாதுன்னு ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால அது வந்து இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகளையும் நம்மளால பார்க்க முடியுது. 1000 தான் இருந்தாலும் அது அரசியலுக்குள்ள 1000 ஆட்டங்கள் இருக்கும். ஆனா படத்துக்குள்ள பல ஆட்டங்கள் இருக்கு. அதாவது இந்த படத்தை வந்து பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுவும் தளபதி நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போய் திரும்ப திரும்ப பார்த்து அது வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க. அதை ஓடிடி ரைட்ஸ் வாங்கினோடனே வேந்து போயிட்டாங்கன்னா பார்த்துங்களேன். ஏடா படம் ரிலீஸ் ஆகினப்போ ஒன்றுமே ஆகலை, ஓடிடியில் நம்ம வாங்கி போட்டப்பையும் ஒன்றும் ஆகலை, இப்போ சமீப காலத்தில் இவ்வளோ ஹைப்பாக இருக்கே அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது இதை தளபதி ரீமேக் பண்ணுறாரு அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் திரும்ப திரும்ப அதை போய் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போனா எந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்கன்னு பாருங்க. சரி, அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இன்னொரு போலீஸ் வந்து செத்துருப்பாரு. அந்த போலீஸோட சரத்குமார் தான் ஒரிஜினல் வருஷன்ல அந்த பொண்ணை இவர் எடுத்து வளர்ப்பாரு. அந்த பொண்ணு கோழையா இருக்கும், அந்த பொண்ணை வீரமாக்குவார். இடையில கொஞ்சம் லவ்வுக்குன்னு போயிடும். அதாவது அப்படியே தங்கல் படத்தோட கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பொண்ணை வீரமாக்கு இந்த மாதிரியான கதைகள் போகும். அதில் பாலகிருஷ்ணாவுக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். பாலகிருஷ்ணா பண்ண படத்திலே ரொம்ப பெஸ்ட்டான படம்னா இந்த படத்தை சொல்லலாம். அதனால தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதே வருஷனை அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்களா? ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா அதே வருஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு தடை சொல்லியிருந்தாங்க. அதில் அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பாதுகாப்பு தொடர்ந்த சில விஷயங்களை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி தான் தடை விதிச்சிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த கதைக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அந்த கதையில் வந்து இந்த லைனப் இருக்காது. மேபி ஒன்லைன் மட்டும் எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா கொஞ்சம் கதையை மட்டும் எடுத்துருக்கலாம். அப்பா பொண்ணு அதுதான். அந்த அப்பா என்ன பண்றாரு அப்படிங்கிறது, அந்த அப்பா அங்கே சும்மா தான் இருப்பார் வெளியில. அதாவது அந்த பொண்ணை வளர்த்துக்கிறது பார்த்துக்கிறதுல தான் இருப்பார். இங்கே தளபதி அதில் வேற விஷயங்கள் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஒரு தீய சக்திகள் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அது ஒன்று. சம்மந்தப்பட்ட ராணுவம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை சரியாக கவனிக்கலன்னு. ஆனால் இதை வந்து அமரன் படத்தில் சரியாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அமரன் படத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணுவத்துக்கெல்லாம் வந்து அதுக்கு சம்மந்தமான ஆட்கள் வச்சுருந்தாங்க. இந்த டீம் அதில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஜனநாயகன் டீம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தெல்லாம் எடுத்துட்டு ராணுவ டீமும் கூட இருந்திருக்கு படம் எடுக்கும்போது. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயமும் இருந்திருக்கு. அதாவது படம் எடுத்துட்டு போட்டு காமிச்சிருக்காங்க. இதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அங்கே கமல் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய பேனர் அவருக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஆளை வந்து நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இங்கே வந்து இந்த கேவிஎன் நிறுவனம் வந்து கன்னட நிறுவனம் இங்கே தமிழில் வந்து அதுக்கான ஆட்கள் வைக்கலை அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா இதே படத்தில் வேற ஏதாவது ஒரு நடிகர் நடிச்சிருந்தா இந்த படம் நேரத்துக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். அரசு சார்ந்த எந்த இது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நடிகர் விஜய் அப்படிங்கிறவர் இப்போ வந்து ஒரு கட்சி ஒன்று தொடங்கிட்டார் இல்லையா, அந்த கட்சி தொடங்கினது விளைவாக தான் இவனுங்க வந்து இந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
சரி, இதில் உள்ளூர் கட்சிகள் ஏதாவது உள்ள இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் கடந்த 3-4 ஆண்டுகளில் நடந்த எல்லா விஷயத்துலையும் முக்கால்வாசி விஷயங்களை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்குது. அதை போட்டு வறுத்து எடுத்திருக்காங்க. அந்த கள்ளச்சாராய இதெல்லாம் இருக்குல்ல, அந்த விஷயத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து ஒரு 4 இல்லை 5 மீட்டிங் வந்து போய் பேசுவார்ல பவர்ஃபுல்லாக, அதுக்கு சமமான ஒரு விஷயத்த உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு. அதாவது அந்த 4-5 மீட்டிங்கில் போய் பேசி ஒவ்வொரு ஊர்லேயும் பேசி மக்கள் கூட்டத்தை திரட்டினா எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருக்குமோ, இந்த படத்தை பார்த்தா அந்த அளவுக்கு எழுச்சி இருக்குமா, அந்த அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்திருக்காராம். அதாவது உள்ளூரில் லோக்கல் கட்சியில் ஆரம்பித்து அங்கே மத்திய வரைக்கும் போட்டு வெளுத்து வாங்கி விட்டுருக்காங்களாம். இதெல்லாம் தெரிஞ்சு தான் என்ன பண்ணியிருக்கானுங்க, பிடிச்சி இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க, இந்த கட்சி சின்னத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதுக்கு முன்னாடி அரசியல் இராணுவம் சார்ந்து எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, யாருமே போய் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால், நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், வில்லு படம் பார்த்துருப்பீங்க. வில்லு படத்தில் ஒருத்தர் முதல்ல இராணுவ அதிகாரியாக வருவார், அவரே கடைசியில் போலீஸ் அதிகாரியும் வருவார். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் எந்த 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 நாட்டிலேயாவது நடக்குமா? இராணுவ அதிகாரி திடீர்னு போலீஸ் அதிகாரியாக வர்றது நியாயமாக பார்த்தீங்கன்னா, அந்த படம் இப்போ வந்தால் இதுக்குன்னு கேஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அப்போ அதை கேஸ் போடலை. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சண்டியர்னு ஒரு படம், அதுக்கப்புறம் கமல் சார் பண்ணி வேற ஒரு இதில் மாறினுச்சு இல்லையா, அந்த மாதிரி தான் அதே டைட்டிலோட வேற படம் வந்து ஓடுனுச்சு. அதாவது ஒருத்தவங்க மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கள அடிக்கிறதுக்காக அதை பயன்படுத்துறது தான். அதே போல் தான் தளபதியை கரெக்டாக வளைச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 3 வாரத்துக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. திரும்பவும் தனி ஒரு நீதிபதிக்கிட்டே போங்கன்னு அனுப்பியிருக்காங்க. அங்கே போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த மாதங்களில் தேர்தல் ஆணையம் உள்ளே வந்துடும். தேர்தல் ஆணையம் வந்துடுச்சுன்னா இவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனால சில கட்சிகள் வந்து எங்களை தாக்கியிருக்காருங்க அவர் இந்த படத்தில், நிறுத்துங்கன்னு சொன்னால் நிறுத்தி தான் ஆகணும் அப்படிங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எலெக்ஷனை ஒழுங்காக நடத்தணும். அந்த எலெக்ஷனுக்கு வந்து சினிமாவெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நிறுத்தி வச்சுருவாங்க. கோர்ட்டுமே அதை தலையிடாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால இந்த 3 வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆனால் நிறைய பேருக்கு லாபம். தேட்டர் உரிமையாளர்கள்லாம் வந்து பணம் வாங்கிட்டாங்க, வட்டிக்கு பணம் கட்டி தான் அதை எடுத்திருக்காங்க. விநியோகஸ்தர்களும் அப்படி தான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ் ஆனால் எல்லாருக்குமே சந்தோஷம், எல்லாருடைய அந்த மன கஷ்டங்களும் போயிடும், பண கஷ்டங்களும் போயிடும். ஏன்னா அவன் தனிக்கும் பேனரை வச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. பாவம் இல்லை, தேட்டர் உரிமையாளர்கள்லாம் அவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்கிட்டு இப்போ வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து எல்லாத்தையும் சரி செய்திடும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு விடமாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ளூரில் இந்த படம் வந்தால் நிறைய விஷயங்கள் பேசும், உள்ளுக்குள்ளே நிறைய அரசியல் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பயந்து தான் நிறுத்தி வைக்கிறாங்க. பார்க்கலாம், தளபதி எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருவார் அப்படிங்கிறது தான். நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமா சார்ந்த அப்டேட்டுகளுக்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன். வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஒரு ஹை பட்டனை தட்டி விடுங்க அப்படிங்கிறத சொல்லி